ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம குமார்கிட்ட பயங்கரமாக பிளாக்மெயில் நடக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? அவங்க அம்மாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுறான்னு சொல்லி கேட்டாங்க. பாட்டி, நீ இப்படிலாம் பண்ணால் அவன் சத்தியம் பண்ண மாட்டான், அவனை பற்றி எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? அதாவது இதுக்கப்புறம் அரசிக்கிட்ட பேச மாட்டேன், போக மாட்டேன், வர மாட்டேன்னு உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணுடான்னு சொல்லிட்டாங்க. உண்மை தானே, அவர் மேலே சத்தியம் பண்ணால் தான் அவரே மீறக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் பிடிச்ச சத்தியம் வாங்கிட்டு தான் விட்டாங்க. அந்த ஒழுக்கத்தலையில் சத்தியம் பண்ணுறது என்னப்பா இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, அரை காலி கிரவுண்டு காலியாக கிடக்குது, அதனால சத்தியம் பண்ணி விடுவோம். தம்பி காலி பண்ண பார்த்துட்டாப்ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்குறீங்களா? பாண்டியனா கொக்கா கொக்கா அப்படின்னு பாட்டை போட்டுவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்த பாண்டியனை பிடிச்சி இப்போ தூர பாண்டி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி விட்டாங்க. பாவம், எங்கிட்டு போட்டாலும் அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிச்சு. அவருக்கு மூஞ்சில் சென்டிமெண்ட்டை வர வச்சுட்டு அவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே வர, என் பின்னாடி யாரும் வரக்கூடாது, இது எப்படி இருக்குது, சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணக்கூடாது, சரி விடுங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என் பின்னாடி யாரும் வரக்கூடாது, நான் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போக இவர் அப்படியே சோகத்தில் போகிறதுனால தான் மலை கொட்டுன்னு கொட்டுதாங்கம்மா. அப்படின்னா எல்லா ஊருக்கும் வாங்க, எங்கள் ஊரில் மழை இல்லை அப்படின்னு கூப்பிட்ற மக்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி விடுங்க, சோளம் நல்லா விளையும். இவர் இருந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, கோயிலில் போய் உட்கார, அதுக்கப்புறம் வனத்தை போல மனம் படைச்ச மனவனின்னு பாட்டை போட்டு விட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்ண, அதுக்கப்புறம் மழை கொட்டுன்னு கொட்ட, அதுக்கப்புறம் போதுண்டா சாமி பொறுத்தது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன், நீங்களாம் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர மாறி கிளம்புறாங்க. 3 பசங்களை 3 மூளைக்கு போக, ஐயோ இவர் எங்கே உட்காந்துருக்காருன்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. தேடி கிடைப்போமான்னு பாட்டை போட்டுட்டு உங்களுக்கு தேடி கிடைக்கணும் போல, காலமான காலத்தில் ஏன் பாண்டியா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அரசியல் ஒரு பக்கம் ராஜு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீ எப்படி குமாரை நம்பினா நானே நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க.